சமையல்ல என்ன ரெசிபி செய்யலாம்னா சுரக்காய் கடைசல் தான் செய்ய போகிறோம். எண்ணெய் ஊற்றிக்கலாம், கடுகு போட்டுக்கலாம், ஒரு அரை ஸ்பூன் கொத்தமல்லி, ஸ்பூன் சீரகம், சின்ன வெங்காயம் பாதி, பெரிய வெங்காயம் பாதி போட்டிருக்கேன். நல்லா வதங்கிட்டு காரத்துக்கு வந்து பச்சை மிளகாய் 2, வரமிளகாய் 1 போட்டுக்கிறேங்க. மீடியம் சைஸ் தக்காளி 2 சேர்த்துருக்கேன். தக்காளிக்கு உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம சமையலில் வந்து எப்போவுமே அந்த டைமிங் தான் கரெக்டுங்க. இந்த அளவாக வதக்கி அளவாக எல்லாமே கரெக்டாக பண்ணால் தான் அந்த டேஸ்ட் கரெக்டாக வருது. வாங்குறப்ப பிஞ்சு சுரைக்காயாக வாங்கிங்க, டேஸ்ட்டாக இருக்கும். இப்படி கட் பண்ணிக்கோங்க, தோல் முடிச்சிங்கன்னா போதும். நீங்கள் உள்ளுக்கிற விதையோ அதெல்லாம் எடுக்க வேண்டியது இல்லைங்க. தக்காளி வதங்கிச்சு, இதையும் போட்டுக்கலாங்க. சுரைக்காயுமே நல்லா வதக்கிக்கங்க. மஞ்சப்பொடி 1/4 டீஸ்பூன் போட்டுக்கலாங்க. 2 நிமிஷம் வதக்கினீங்கன்னா வதங்கிடும். நம்ம அதுக்கப்புறம் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாங்க. ஒரு சின்ன டம்ளரில் ஒரு 2 டம்ளர் தண்ணி ஊற்றுங்க, ரொம்ப ஊற்ற வேண்டாம். தக்காளிக்கு கொஞ்சம் உப்பு போட்டுக்கிறோம், அதனால் வந்து நம்ம இது கொஞ்சம் சேர்த்து கொஞ்சம் போட்டுக்கலாம். போட்டு கலக்கி விட்டுட்டு நீங்கள் குக்கர் போட்டு முடிக்கலாங்க. அடுப்பு வந்து ஃபுல்லாக வைக்க வேண்டாம், பாதி வச்சுட்டு நீங்கள் ஒரு 5 விசில் 6 விசில் விடுங்க. வெயிட் போயிடுச்சு. தண்ணி எடுத்துட்டு வச்சு வச்சு கிடஞ்சிங்கன்னா நல்லா சாஃப்டாக நைஸ் ஆகிடும். இந்த தண்ணியை ஊற்றிடலாம். ரெடி ஆகிட்டு பாருங்கள். வாங்க, கமன்னு நம்ம இட்லி தோசைக்கு சுரைக்காய் கடைசல் ரெடி ஆயிடுச்சுங்க. நீங்கள் இது மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க.